வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரத்தின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 5ஆம் ஆண்டு நினைவுகூரல். பிரதான குற்றவாளிகளை காப்பாற்ற பலரும் முனைப்பு. பேராஜர் குற்றச்சாட்டு. அதிகாரம் எனக்கு தந்தால் நீதியை நிலைநாட்டுவேன். பாராளுமன்றத்தில் சரத் பொன்சேகா. சுதந்திர கட்சி கொள்ளும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலே அடுத்த ஜனாதிபதி, இதுவே மக்களின் தீர்ப்பு. அமைச்சர் பிரசன்ன. அனுர சஜித்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். ரணில் எந்த பக்கம் நின்றாலும் தமிழ் மக்கள் அவருக்கே வாக்களிப்பர். டிலானுக்கு வஜிர பதிலடி. ஈரான் இஸ்ரேல் போர் விமான பாதைகளில் மாற்றம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. சூடுபிடிக்கும் தேர்தல் களம். ரணில் பஸ்ஸில் நாளை மந்திர ஆலோசனை. கருவல சிகிச்சை நிலையம் நேற்று அங்குரார்ப்பணம். சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு முன் கடும் பதற்ற நிலை. முச்சக்கர வண்டி கொள்கலன் நேருக்கு நேர் மோதல். ஈரான் ஜனாதிபதி வருகை நிச்சயம், உறுதியளித்தார் அலி சப்ரி. தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்வது தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்பான வலதுகரத்தின் பிரதான செய்திகள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 5ஆம் ஆண்டு நினைவுகூரல். பிரதான குற்றவாளிகளை காப்பாற்ற பலரும் முனைப்பு. பேராஜர் குற்றச்சாட்டு. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்று நேற்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனை முன்னிட்டு நேற்று அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றதோடு காலை 8:45 மணியளவில் 2 நிமிட அகவணக்கமும் இடம்பெற்றது. ஆராதனையினை தொடர்ந்து இலங்கையின் உயரிய மன்றாகிய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் தமக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை என தாக்குதலில் பலியானவர்களின் உறவுகள் தமது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினர். விசேட ஆராதனைகளின் பின் கருத்து வெளியிட்ட பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை காப்பாற்றவே பலரும் முனைகின்றனர். உண்மையானதும் சுதந்திரமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நீதியை எவராலும் மறைத்து வைக்க முடியாது என்றார். இதேவேளை கொழும்பில் இடம்பெற்ற 5ஆம் ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டே பிரான்சே 2019 உயிர்த்த ஞாயிறு படுகொலைகளுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு முழுமையான வெளிப்பாட்டையான விசாரணைகள் அவசியம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தாக்குதலை தடுக்க தவறினார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக இலங்கையின் உயர் நீதிமன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக இன்னமும் காத்திருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதிகாரம் எனக்கு தந்தால் நீதியை நிலைநாட்டுவேன். பாராளுமன்றத்தில் சரத் பொன்சேகா. இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரமே பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்து விடாது. அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் இழப்பீட்டு தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியுமல்லவா என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன். சுதந்திர கட்சிக்குள்ளும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலா. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதே கட்சியின் பெரும்பாலானோரின் விருப்பம் என அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் சிங்கள வார இதழ் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அது தொடர்பில் தற்போது கட்சிக்குள் உத்தியோகபூர்வமற்ற உரையாடல்கள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 துண்டுகளாக பிளவுபட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் தேர்தல்களில் அரசியல் பலத்தை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பிலான கேள்விக்கு சிறந்த தீர்வாக இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணிலே அடுத்த ஜனாதிபதி, இதுவே மக்களின் தீர்ப்பு. அமைச்சர் பிரசன்ன. அரசியல்வாதிகளால் விநியோகிக்கப்படும் பொருட்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள்.
பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்கவையை ஜனாதிபதியாக மக்கள் ஏற்கனவே தெரிவு செய்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கலனியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அனுர சஜித்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். ரணில் எந்த பக்கம் நின்றாலும் தமிழ் மக்கள் அவருக்கே வாக்களிப்பர். டிலானுக்கு வஜிர பதிலடி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எந்த பக்கத்தில் நின்று களமிறங்கினாலும் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சாக்கள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா அண்மையில் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அவரின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே வஜிர அபேவர்த்தன மேற்கண்டவாறு கூறினார். சஜித் பிரேமதாசவையோ அல்லது அனுரகுமார திசாநாயக்காவையோ நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை. எனவே அவர்கள் இருவரையும் தமிழ் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கினார்கள். ஈரான் இஸ்ரேல் போர் விமான பாதைகளில் மாற்றம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையானது ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பாதைகளை மாற்றுவதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் நிலை காரணமாக பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐரோப்பாவுக்கான விமான சேவை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விமானத்திற்கு கூடுதல் எரிபொருள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமானம் சுமந்து செல்லும் எடையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லண்டன் செல்லும் விமானங்கள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக புறப்படும் எனவும் இதனால் லண்டன் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்தை வந்தடையுமாறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கேட்டுள்ளது. மேலும் நேர மாற்றத்தினால் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் பயணிகளுக்கு மாற்று விமானங்கள் மற்றும் தங்குவிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடுபிடிக்கும் தேர்தல் களம் நிலவரம் என்ன? ரணில் பசில் நாளை மந்திர ஆலோசனை. ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இவ்வாறான 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கருவல சிகிச்சை நிலையம் நேற்று அங்குரார்ப்பணம். வைத்திய நிபுணர் ஆனா பாலசுப்பிரமணியம் சாவித்திரி தேவி தம்பதிகளின் பங்களிப்புடன் சிவபூமி அறக்கட்டளை யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ பீடம் ஆகியன இணைந்து உருவாக்கியுள்ள பெண்கள் சுகநல நிலைய திறப்பு விழாவானது நேற்று காலை இடம்பெற்றது. சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜனாதிபதி சட்டத்தரணி SRK கனகீஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதோடு கருவல சிகிச்சை நிலையத்தையும் திறந்து வைத்தார். சுதந்திர கட்சி அலுவலகத்திற்கு முன் கடும் பதற்ற நிலை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது. இதனை அடுத்தே இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக மருதானை போலீஸ் நிலையத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முச்சக்கர வண்டி கொள்கலன் நேருக்கு நேர் மோதல். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு. எல்பிட்டிய அவித்தாப பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்றும் கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டியொன்றும்
கொள்கலன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 68 வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவரது 10 வயதான பேரனும் 7 வயது பேத்தியும் உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவரின் மனைவி, மகள் மற்றும் 18 வயதான பேரன் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் ஜனாதிபதி வருகை நிச்சயம், உறுதியளித்தார் அலி சப்ரி. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எவ்வித மறுப்பும் வெளியிடப்படவில்லை என வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் இலங்கை அரசாங்கமானது அணிசேரா கொள்கையுடன் அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு பலதரப்பு உறவுகளை பேணி வருகின்றது. ஆகவே ஈரான் ஜனாதிபதியின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார். தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்வது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்காகவே இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபு தந்திரி தெரிவித்தார். மேலும் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 31 வரை அமுலில் இருக்கும் எனவும் பிரதேச செயலாளர்கள் காலத்தை நீடிக்குமாறு விடுத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்பதிவு ஆணையாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் வலதுகரத்தின் செய்திகளை பார்வையிட வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடரவும்.